ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் நண்பர்களே. நாம எல்லாருமே 27 நட்சத்திரங்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மகாபாரத காலத்தில் 28வது நட்சத்திரம் ஒன்று இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நட்சத்திரத்தோட சக்தியை பயன்படுத்தி கௌரவர்கள் ஜெயிக்க பார்த்தப்போ கிருஷ்ணர் செஞ்ச ஒரு தந்திரம் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை ஒரு ரகசியமாகவே வச்சிருக்கு. அது என்ன நட்சத்திரம், அது எங்கே இருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். குருச்சேத்திர போர் ஆரம்பிக்க போகுது. சகுனிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஜோதிடத்துல சகாதேவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு. அதனால தந்திரமா சகாதேவன் கிட்டேயே போய் நாங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த நேரத்துல போற ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சகாதேவன் எப்போதுமே உண்மையை மறைக்காதவர். அவர் சொல்றாரு, அபிஜித் அப்படிங்கிற 28வது நட்சத்திரம் உச்சியில இருக்கிற நேரத்துல போற ஆரம்பிச்சா கௌரவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட கிருஷ்ணர் ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாரு. அதர்மம் ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்றாரு. கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னோட மாயையால அந்த அபிஜித் நட்சத்திரத்தை அப்படியே ஆகாயத்திலிருந்து எடுத்து தன்னோட தலையில இருக்கிற மயில் இறகுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறாரு. இதனாலதான் கௌரவர்களால அந்த விசேஷ நேரத்தை பயன்படுத்த முடியாம போச்சு. இதுதான் கௌரவர்கள் தோற்றுவதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம். சரி, இப்போ ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா இது வானத்துல தனியே தெரியாதுங்க. மகர ராசியில, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தோட 4வது பாதத்துக்கும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் பாதத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகச்சிறிய பகுதி தான் இந்த அபிஜித். அபிஜித் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல யாராலும் வெல்ல முடியாத வெற்றி அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் இந்த நட்சத்திரம் இருக்கிற நேரத்துல எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது 100% சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியலைனாலும் அதோட சக்தி ஒரு குறிப்பிட்ட நேரமா பூமிக்கு கிடைக்குதுங்க. இதைத்தான் நாம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் சூரியன் நம்ம தலைக்கு நேர உச்சியில இருக்கிற நேரம், அதாவது மதியம் 11:45 மணியிலிருந்து 12:15 வரைக்கும் அபிஜித் முகூர்த்தங்க. இந்த 30 நிமிடத்திற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ராகு காலம், யமகண்டம் அப்படின்னு எந்த ஒரு தோஷமும் இந்த நேரத்தை பாதிக்காதுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் பார்க்க தெரியலையா, அவசரமா ஒரு நல்ல காரியம் பண்ணணுமா, கண்ணை மூடிட்டு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தலாம். புது தொழில் அல்லது புதிய முதலீடு அல்லது ஒரு முக்கியமான சந்திப்புக்கு இது ஒரு கோல்டன் டைமா இருக்குங்க. கிருஷ்ணர் தன்னோட மயிலிறகுல மறைச்சு வச்ச அந்த வெற்றியோட சக்தி இப்போ இந்த முகூர்த்த நேரத்துல நமக்கு கிடைக்குது. உங்க வாழ்க்கையிலையும் பெரிய வெற்றிகள் கிடைக்கணும்னா இனிமேல் முக்கியமான விஷயங்களை மதியம் 11:45 மணியிலிருந்து 12:15 மணிக்குள் செஞ்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.